பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது புதுச்சேரி சென்டாக்ல இருந்து இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் கமிட்டி சென்டாக், அதாவது புதுச்சேரியில இருக்கக்கூடிய நீட் பிஜி கவுன்சிலிங் உடைய அந்த அப்ளிகேஷன் நிறைய டாக்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராப் மெரிட் லிஸ்ட் அண்டு ஒரு சில நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பெய்டு கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது யார் யாரெல்லாம் வந்து சென்டாக் அப்ளை பண்ணீங்களோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராப்ட் மெரிட் லிஸ்ட். ஆக்சுவலி டிராப்ட் மெரிட் லிஸ்ட்னா என்ன, இது சென்டாக் உடைய அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க சீட் மேட்ரிக்ஸை வந்து சென்டாக் புதுச்சேரி .in போனீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்துட்டாங்க. நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிராப் மெரிட் லிஸ்ட். ஸோ மெரிட் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது இந்த டிராப் மெரிட் லிஸ்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்ட்னு சொல்லிட்டு டிராப் மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஜி மெடிக்கல் கோர்சஸ். இதுல வந்து கவர்மெண்ட் கோட்டான்றது இருக்கா. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட். அது மாதிரி எம்எஸ்பின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்பெஷல் மெரிட் லிஸ்ட். ஸோ இதுல வந்து அதர் டொமிசைல், இப்போ தமிழ்நாட்டில இருந்து நீங்க வந்து ஏதாவது இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த மெரிட் லிஸ்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆல் தான் போட்டிருப்பீங்க. அதர் ஸ்டேட் டொமிசைல் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் போட்டிருப்பீங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த மெரிட்ல உங்க பேர் இருக்கா, உங்களுடைய ரேங்க் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தெலுங்கு மைனாரிட்டி இதை கிளிக் பண்ணுங்க. எம்கியூடின்றது தெலுங்கு மைனாரிட்டி, எம்கியூசின்றது கிறிஸ்டின் மைனாரிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, யூடி டாக்டர்ஸ், அதாவது வந்து யூனியன் தெரட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த சென்டாக் வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கான அந்த மெரிட் லிஸ்ட். ஏன்னா அவங்க வந்து தெலுங்கு அண்ட் கிறிஸ்டின் அப்ளை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கானது. ஓகே, இதுல இன்னொன்னு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை நிறைய டாக்டர்ஸ் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. Submit your objections through dashboard. Click here before 9/10/2024 up to 5 o'clock. அதாவது இப்ப நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து சென்டாக்ல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டீஸ் பப்ளிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிராப் மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஜி மெடிக்கல் எம்டிஎம்எஸ் கோர்சஸ் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணா ஒரு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா. இதுல ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் இன் த ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட் டேஷ்போர்ட். Objections, if any, may be submitted using dashboard login under grievance of option before 9/10/2024 5 PM. அதாவது வந்து கிரீவன்சன்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மேபி குறைகள், அதாவது குறைகள்ன்றது மீன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்ல தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த கிரீவன்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 5, அதாவது 9/10/2024 5 PM நீங்க வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸ், அது மெயினா பாத்தீங்கன்னா இதுல இந்த ரெவென்யூ சர்டிபிகேட், ரெவென்யூ ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் சர்டிபிகேட் ஒரு சில இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணலாம். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்காது, கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க யூடி கேண்டிடேட்ஸ் தயவு செய்து வந்து பாத்துக்கோங்க. அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க 9/10/2024 5 மணிக்குள்ள சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகேவா. இதெல்லாம் வந்து ஜென்ரலா நீங்க பாத்துக்கோங்க. இதுல முக்கியமா வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப சீட் மேட்ரிக்ஸ் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க வெப்சைட்ல. இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் கேன் அப்டேட் தர் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இஃப் ரெக்வயர்ட் ஃபார் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் டு பிஜி மெடிக்கல் எம்டிஎம்எஸ் ஆன் ஆர் பிஃபோர் 15/10/2024 3 PM. அதாவது இப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து இப்ப யூடி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, யூடி டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலேஜஸ்மே ஷோ ஆயிருக்கும். ஃபார் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அவங்களுக்கு வரும், ஏன்னா அவங்க வந்து அந்த டொமிசைல்னால இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகா, பிம்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, வெங்கடேஸ்வரா, இது 3 அப்ளை ஆயிருக்கும். அதாவது
மற்ற நீங்க வேற ஸ்டேட் இப்ப தமிழ்நாடோ இல்ல வேற கர்நாடகால இருந்து நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மணக்குள விநாயகம் மட்டும் ஷோ பண்ணுவாங்க. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த வெங்கடேஸ்வரா அண்ட் இது பிம்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜ்னால கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டிக்கு தான் ஓப்பன் சீட் காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மணக்குள விநாயகா கோர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்கலாம். ஃபார் லைக் இப்ப நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றேன்னா ஒரு மேல் டாக்டரா இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரேடியோ டேம் போட்டிருப்பீங்க, ஜெனரல் மெடிசன், ஸோ பீடியாட்ரிக்ஸ், ரெஸ்பிரேட்டரி மெடிசன். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. இது கேர்ள்ஸா இருந்தா மேபி ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்றது ரேடியோ டேம்க்கு அப்புறம் ஓஜி போடுவாங்க. ஓகேவா? அதுக்கு அப்படி இல்லைன்னா ஆப்தல் போடுவாங்க, இஎன்டி. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ அந்த பிரான்ச்சஸ் நீங்க போடணும் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ்ல நீங்க ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் ஐ மீன் ஒரு இதா போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் போடும்போது மணக்குள விநாயகெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் போட்டு எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிருப்பீங்க. இப்போ மறுபடியும் நீங்க வந்து அந்த கோர்ஸ்ல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அதை அப்டேட் பண்ணணும்னா உங்களை 15/10/2024 3 மணிக்குள்ள மாத்த சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்டே வரும். ஓகேவா? நீங்க எதுவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, ஐ மீன் எம்டியா காலம் வந்து எம்டியா விட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் போடும்போதே எல்லா கேண்டிடேட்ஸும் ஒரு சில கோர்சஸ் கொடுத்து தான் சப்மிட் பண்ணிருப்பீங்க. எம்டியா விட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து டிராப்ட் மெரிட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. 9ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த டிராப்ட் மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிரீவன்ஸ்ன்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணி மேபி ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்க அப்டேட் பண்ணி 9/10/2024 5 மணிக்குள்ள அப்டேட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிராப்ட் மெரிட் லிஸ்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்டா வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கறது வந்து நீங்க இப்ப வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு 3 கோர்சஸ் கொடுத்துருப்பீங்க. திடீர்னு 2 கோர்சஸ் ஆட் பண்ணணும், இல்ல ஒரு கோர்சஸ் மட்டும் கொடுக்கணும், ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா 15/10/2024 பண்ற மாதிரி இருக்கும். எம்டியாவும் விடக்கூடாது. எம்டியா விட்டீங்கன்னா கண்டிப்பா அலாட்மெண்ட்ல உங்க பேர் வராது. ஸோ இதுல போடுற எல்லாருக்குமே சீட் கிடைக்க மாட்டேற கேரண்டி கிடையாது. ஓகேவா? ஏன்னா அப்ளை வந்து நிறைய பண்ணிருக்காங்க. பட் சீட் பொறுத்தவரையும் ஆஸ் பர் மெரிட் தான். ஸோ மெரிட் படி தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்ஸ்.